இன்னும் புரிகிற மாதிரியே சொல்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இச்ச மரத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டுருந்தோம். அப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு நபர் வாழ்ந்துட்டுருந்தாங்க. ஒரு கப்புள் தான். அவங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப வயசானவங்க. ஒரு 4-5 மாடு வச்சுருந்தாங்க, எருமை மாடு. 7 புளிய மரத்துட்டு தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படின்ற ஒரு இடம் இங்கே பனைமரத்துப்பட்டில் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த இடமே எடுத்துட்டாங்க. அந்த புளிய மரத்தெல்லாம் வெட்டிவிட்டாங்க. அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த வயசான பாட்டி என்ன பண்ணுவாங்க, டெய்லியும் பூ எடுக்க போவாங்க. 13 டப்பா 14 டப்பா பூவெல்லாம் எடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ரெக்கார்டு மாதிரி. காலங்காத்தாலே போயிடுவாங்க. வெயில் வர்ற வரைக்குமே அந்த பூ எடுப்பாங்க. அப்போ பூ எடுக்கிறப்போ கொஞ்சோண்டு வரட்டி விதை மாதிரி வச்சு கொடுப்பாங்க. அப்போல்லாம் ஒரு டீ தூள் ஃபேமஸ்ஸு, குணாஸ் டீ தூள் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வருவாங்க, பழைய சோறு கரைச்சி தான் சாப்பிடுவாங்க. ஆனால் நிறையா பேருக்கு வட்டி காசு கொடுப்பாங்க. நல்ல துணிமணி போட மாட்டாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. வாழ்நாள் ஃபுல்லாக இப்படியே தான் அவங்க வாழ்வே. ஓகே, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, நல்ல துணிமணி போட மாட்டாங்க. கடைசியில் அவங்க சம்பாரித்தது எல்லாமே அவங்க சொந்தக்காரங்க தான் எடுத்துகிட்டு போனாங்க. ஒரு பிரயோஜனமே இல்லாத ஒரு வாழ்வு தான் வாழ்ந்தாங்க. ஆனால் ரொம்ப உணுப்பாக இருக்கிற மாதிரி தான் அவங்க நினச்சிருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ பேர் நம்மக்கிட்ட அண்டா குண்டாலாம் வச்சுருக்காங்க, இவ்வளோ காசு வச்சுருக்குறோம், இவ்வளோ மாடு வச்சுருக்குறோம், டெய்லியும் பூ எடுத்து சம்பாதிக்கிறோம், அப்படி இப்படின்னுமே இருந்தாலுமே யதார்த்த ரீதியாக அவங்க சரியாக வாழலன்னு தான் அர்த்தம். ஓகே, அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளுமே நல்லபடியான ஒரு நிலையில் நம்ம அமைச்சிக்கணும். ஓகே, அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே உளவியல் ரீதியாக அணுகினா மட்டும்தான் தீர்வு கிடைக்கும். ஓகே, அடுத்து யதார்த்த ரீதியாக இன்னொரு தகவல் இருக்குது. தொழில் நிலைப்பாடு அப்படிம்பாங்க. ஓகே, இப்போது தங்கம் வேலை செய்கிறவங்களாம் ஒரு குரூப்பு, வெள்ளி வேலை செய்கிறவங்களாம் ஒரு குரூப்பு, ஆசாரி வேலை செய்கிறவங்களாம் ஒரு குரூப்பு, கொத்து வேலை செய்கிறவங்களாம் ஒரு குரூப்பு. ஓகே, இந்த சினிமாக்காரங்களாம் ஒரு குரூப்பு அப்படின்றது தான் தோதாகும். ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த லேக்கு புரியும். இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இந்த மாதிரி சாப்பிடணும், இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றலாம் புரியும். எனக்கு எல்லாம் தொழில் செய்கிறதுனால எனக்கு நிறையா விஷயம் தோதாகும். ஓகே, ஆனால் நிறையா விதத்தில் நார்மல் மனிதர்களுக்கு அப்படி தோதாகாது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைமென்ஷன், செகண்ட் டைமென்ஷன், தேர்ட் டைமென்ஷன்றதே ஒரு பெரிய விஷயம். தேர்ட் டைமென்ஷன் நீங்கள் வரத்துக்கு பல ஜென்மத்தோட பலன் இருக்கணும். சாதாரணமாக தேர்ட் டைமென்ஷன்லாம் வர்றதுன்றதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, தேர்ட் டைமென்ஷனுக்குனா இந்த மாதிரி நிறையா தொழில் நிறுவனம், ப்ரைவேட் ஜெட்டு, ப்ரைவேட் வீடு, பெரிய பெரிய லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறாங்க பார்த்துருங்க. அவங்களாம் தேர்ட் டைமென்ஷனில் ஒரு படி. ஓகே, அதுலேயே நிறையா படி இருக்குது. ஓகே, அதனால் தேர்ட் டைமென்ஷனுக்கே நீங்கள் அவ்வளோ எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது, அவ்வளோ விதமான சூழ்நிலையெல்லாம் தோதாகணும். ஓகே, அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே உளவியல் ரீதியாக அணுகுனா மட்டும்தான் தீர்வு கிடைக்கும். ஓகே, சரி. அடுத்து ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, எல்லாமே ஒரு ஒற்றுமை அமைப்பு அப்படின்ற ஒரு நிலை தான். ஓகே, அதனால் எனக்குன்னு ஒரு லேக் இருக்குது. என்னை சார்ந்த ஒரு சில நபர் இருக்காங்க. ஓகே, அவங்க கூட தான் நான் ஸ்டே பண்ணணும், பேசணும், பழகணும். அப்போ தான் அந்த லேக்கானது சரியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த சோப்புனா இங்கெல்லாம் சினிமா இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறன்றது தான் பேர். ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான மலத்தை வந்து தன்னோட உடல் உறுப்பில் வச்சுக்கிட்டு அதை அடக்கிக்கிட்டு பாத்ரூம் போகிறது, இன்னொருத்தர்கிட்ட பட்டர்ஃப்ளை அட்டாக் வாங்கிறது, இதுதான் அவங்களுக்கெல்லாம் ஒரு கௌரவம். ஓகே, ஏன் அப்படின்னா அவங்க ஒரு படத்தில் மட்டும் நடித்து 1000 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்காங்க. அவங்க ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கரமாக உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகி நிறையா லைக்ஸில் நிறையா கிஃப்ட்டு கிடைக்கும். அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா வெக்கச்சக்கமான டம்மி. ஓகே, ஒரு ஸ்டண்ட்டு காட்சியில் கூட நம்ம டூப் இல்லாமல் அவங்கள வச்சு படம் எடுக்க முடியாது. சும்மா மேக்கப்பு, ஓரளவு ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்கன்னா இப்போ எக்கச்சக்கமான ஏஐலாம் டெக்னாலஜிலாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆர்டிஸ்ட்டே தேவையில்ல. என்ன நீங்கள் அப்பற கண்டிஸ்டெல்லாம் போனீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் அதிநவீன தொழில்நுட்பமான கருவி எல்லாமே வச்சுருக்காங்க சினிமா இண்டஸ்ட்ரீஸ்க்குன்னு. ஓகே, அதனால் இவங்கள உயர்வாக நினச்சிக்கிட்டு இவங்க இப்படி இருக்கிறது இல்லாமல் இவங்கள மாதிரி மற்றவங்களும் இப்படியே இருக்குன்னு நினைக்கிறதுன்றது தான் தோதாகாது. ஓகே, அதனால் எங்கள் அப்பா அம்மாவும் படிக்கலை. அவங்கக்கிட்ட நான் சரியான கம்யூனிகேஷனில் இருக்கணும்,
சாதாரண படித்தவங்களுக்கே ஆத்மாவை டெலீட் பண்ணி ஏதோ சிரமத்தில் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா ஒரு இடைவெளி ஏற்படும், ஒரு நெகட்டிவாக இருக்கும், பழைய மாதிரி ஏதோ நினச்சிக்குவாங்க. அதனால் ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றது அவசியம். ஓகே, அதனால் உளவியல் ரீதியாக அகநிலையில் சூர்யா ஜோதிகா என்னை கேர் செஞ்சுக்கணும், என் கூட பேசணும், பழகணும் அப்படின்றதெல்லாம் சரிதான். ஆனால் அது யதார்த்தத்துக்கு தோதாச்சுன்னா பரவாயில்ல. யதார்த்தத்தில் சாதாரணமாக பேசுனாங்க, பழகிறாங்க அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் ஒரு காணல் நீர் மாதிரி தானே இருக்குது. அதனால் ரியாலிட்டியாக வந்தால் தான் நிஜம். ஓகே, அடுத்து ஒரு சில ஆர்டிஸ்ட்டு ஆக்ட்ரஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க ஏதாவது அமௌண்ட்டு ஜிபேயில் அமுச்சு விட்டாங்கன்னா அந்த ரிஸ்க் அப்படின்றது ரஸ்க்காக மாறும். அவங்க என்ன சேதாரமானாலும் பரவாயில்ல, மூவி மட்டும் புக் பண்ணுங்க அப்படின்னு நினைக்கிறதுனால தான் எரர் ஆகுது. காசு செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால தான் எரர் ஆகுது. ஓகே, அதனால தான் நம்ம மூவி புக் பண்ணுறது கூட ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் என்ன தகவல் அப்படின்னா, ஆதிசங்கர ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் போதுமானது. பேசாமல் ஆதிசங்கர ஸ்டூடியோவில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸு, எடிட்டர்ஸு, மியூசிக் டைரக்டர்ஸு, அப்புறம் இந்த டான்ஸ் மாஸ்டர்ஸு, ஃபைட்டர்ஸு, இந்த கேமராமேன்ஸு, மற்றபடி ஆர்டிஸ்ட்டை தவிர மற்ற எல்லா நபர்களுக்கும் என்ன தகவல் அப்படின்னா, நீங்கள் வாங்க மற்ற ஸ்டூடியோவில் போய் வேலை செய்யலாம். இந்த பக்கம் கேரளா இருக்குது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கர்நாடகா, இந்த பக்கம் ஆந்திரா, இந்த பக்கம் ஹிந்தி, நிறைய அப்ரா கண்ட்ரீஸில் கூட வேலை இருக்குது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தோதானிங்கன்னா பரவாயில்ல. அதனால் ஆதிசங்கர ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் போதும், சும்மா சித்திரவதையாக அனுபவிச்சுட்டே இருக்கிறது ஒரு கௌரவம் கிடையாது. ஓகே, நிம்மதியாக வாழணும். ஓகே, அதுதான் உள்ளார்ந்த நிலையில் ஒரு மேன்மை. ஓகே, அதனால் நீங்கள் நிறைய லாங்குவேஜ் கற்றுக்குங்க, அதில் தப்பே கிடையாது. இப்போ எதுக்கு கற்றுக்கிறீங்க, அதான் எவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது, கூகுள் ட்ரான்ஸ்லேட்டு எவ்வளோ வசதியாக இருக்குது. ஓகே, எல்லாம் டெக்னாலஜி இருக்குது. அதனால் நீங்கள் டெக்னாலஜி பயன்படுத்தினாலே போதும், இன்னொரு லாங்குவேஜ் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஓகே, இதுக்காக நீங்கள் ஏதோ சிரமமெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இப்போ உலகம் மாறிடுச்சு, பழைய மாதிரிலாம் கிடையாது அப்படின்றதே நீங்கள் முதல்ல சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால் ஆதிசங்கர ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் காலவரையின்றி விடுமுறை. ஏன் அப்படின்னா இங்கேயே சண்டை போட்டுக்கிறாங்க, கிடைக்கிற காசில் எனக்கு அப்படின்னு சண்டை போட்டுக்கிறாங்க, ஒன்றும் தோதாக மாட்டேங்குது. அப்படின்றப்ப நம்ம எதுக்கு தேவையில்லாத மார்க்கெட்டை டவுன் பண்ணிக்கிட்டு ஓட்ட சண்டை, ஒரு பிரோஜனமும் கிடையாது, சல்லி பைசா பிரோஜனம் கிடையாது. அதனால் நம்ம மற்ற ஸ்டுடியோவில் போய் வேலை செஞ்சோம் அப்படின்னா ஏதோ நமக்கு நிறையா விஷயம் தோதாகும். ஓகே, சரி, அடுத்த தகவல்.